தமிழ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். 6th 7th 8th 3மே முடிச்சாச்சு. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திராவிட மொழி குடும்பம் இந்தியாவில் வந்து மொத்தம் 1300க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் பேசுகிறோம். திராவிட மொழி குடும்பம் வந்து மொத்தம் 4 மொழி குடும்பம் வந்து இருக்குது. என்னென்னா இந்தோ ஆசிய, திராவிட, ஆஸ்திரோ, சீன, திபெத்தியன்னு 4 மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது. இந்தியா வந்து ஒரு காட்சி சாலை, மொழி காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யாருன்னா அகத்திய லிங்கம். மொகஞ்சதரோ, ஹரப்பா, அகலாவில் வந்து இந்தியாவோட கல்ச்சர், ஓல்டு நாகரிகம் தெரிய வந்தது. திராவிடம்ன்ற சொல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா குமரில பட்டர். திராவிடம் அப்படின்ற சொல்ல அறிமுகப்படுத்தினவர் குமரில பட்டர். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, அடுத்து ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் மாறி வந்திருக்கோன்னு சொன்னது யாருன்னா ஹிராஸ் பாரதியார். ஸோ இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. தமிழ், தமிழா, லா மட்டும் மாறுது, தமிழா, அடுத்து டிரமிழா, அடுத்து ட்ரமிழா, அடுத்து திராவிடா, திராவிடா அப்படின்னு மாறி இருக்கணும் ஹிராஸ் பாரதியார் சொல்கிறாரு. அடுத்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து வடமொழி மற்ற மொழியோடு தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. 1816 ப்ரொஃபஸர் ராப் ராஸ்க் க்ரீம் இவங்களாம் சேர்ந்து நிறைய ஆராய்ச்சி, மொழி சார்ந்த ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றது வந்து தென்னிந்திய மொழிகள் பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் தனி மொழி கொடுக்கும், இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா எல்லிஸ். ஓகேவா. அடுத்து ஹூக்கன் அப்படின்றவர் மொழியெல்லாம் இணைச்சு தமிழியன் அப்படின்னு ஒன்று உருவாச்சு அப்படின்றாரு. இதை மார்க்ஸ் முல்லர் மார்க் போட்டு ஆதரிக்கிறார். ஓகேவா. 1886 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு கால்வெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலேருந்து வேறுபட்டது, சமஸ்கிருதத்துலேயும் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி இந்த நூலில் இருக்கும். அடுத்து ஸ்டென், கே சுப்பையா, ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில்ஸ்வெல்வில், ஆந்திரனோ, மீனாட்சி சுந்தரம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அடுத்து நிறைய மொழி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்து திராவிட மொழி குடும்பம் வந்து 3 டைப்பு. அதாவது பொதுவாக மொழி குடும்பம்னா 4 டைப்பு. இந்தோசியா, திராவிடா, ஆஸ்திரோ, சீன, திபெத்திய. அதில் இருக்க திராவிடான்றது வந்து இந்த திராவிடாவில் 3 மொழி குடும்பம். ஒன்று தென், நடு, வட. ஓகேவா. தென் திராவிட, நடுவனா நம்மலாம் இருக்கிறது. வட திராவிட இதில் வந்து நம்ம தென்னையும் வடவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாமே நடுவில் போயிடும். அதாவது தெலுங்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நடுவில் வரும். ஸோ வடக்கில் என்னென்ன இருக்குன்னா குரூக், மால்தோ, பிராகுயி. அதாவது குரூப்பாக சேர்ந்து ஒரு மாலுக்கு போய் பிராகுயி லாங்குவேஜில் பேசுகிறாங்க. இதுதான் வடமொழி குடும்பம். அடுத்து தென்மொழி குடும்பம் எது அப்படின்னு பார்த்துக்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம். கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணை வந்து சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு. சரியா. அவர் வந்து ஒரு தோழன் மாதிரி, தோழன் மாதிரி அந்த பொண்ணுக்கு குறன்னு சத்தம் கேட்குது. மலையில் சரியாக கேட்கல. இருட்டாயிருச்சு, வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோதான். இதுதான் தென் திராவிட குடும்பம். நடு வந்து தெலுங்கு ப்ளஸ் நம்ம இப்போ பார்க்காத எல்லாமே நடுவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக என்னென்ன லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் கொடுத்து எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச லாங்குவேஜ். ஸோ 24 + 4 = 28 லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. சரியா. அடுத்து தமிழ் வடமொழியின் மகள் அல்ல, ஒரு தனி குடும்பம், சமஸ்கிருத கலப்பின்றி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். அடுத்து அடிச்சொல். ஒவ்வொரு அடிச்சொல் அது என்ன லாங்குவேஜில் இருக்குது. கண் அப்படின்றது தமிழ், கண்ணு 3 சொல்லி வந்துட்டாலே மோஸ்ட்லி மலையாளம். ஸோ மலையாளம் கன்னடமில். கண்ணு 2 சொல்லி வந்தாலே தெலுங்கு. ஸோ தெலுங்கு குடகு. அடுத்து ஹன் அப்படின்னா குரூக்கு. அடுத்து கென் பர்ஜி, கொன் தோடா. ஹன்னா கன் வச்சுருக்காங்க. கண் வச்சா குரூரமாக கொன்றுவாங்க. அடுத்து கெண்டக்கா பஜ்ஜி அது மாதிரிங்க வச்சுக்கோங்க. கொன்றுவேன் தோடா, கொன்றுவியா அப்படின்ற மாதிரி. அடுத்து மூன்றுன்றது தமிழ். 3 சொல்லி இருந்துட்டால் மலையாளம். மூடு அப்படின்னா வந்து தெலுங்கு. மூறுனா கன்னடம். மூஜினா துளு. சரியா. அடுத்து 3ன்றது தமிழ். கை விரல் அப்படின்றது பெண் பாலை குறிக்குது. கால் விரல் ஆண் பாலை குறிக்குது. ஜெர்மன் லாங்குவேஜ்லேயும் அப்படி தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அடுத்து வாயின்றது ஆணுக்கு, மூக்குன்றது பெண்ணுக்கு, கண்ணுன்றது 2 இருக்குல்ல. ஸோ பொது. அக்ரிணை வந்து ஆண் பெண் பகுப்பு கிடையாது. பால் காட்டும் விகுதியும் கிடையாது. ஆண் பெண் பகுப்பு இருக்குது, பட் பால் காட்டும் விகுதி வந்து தனியாக கிடையாது. கடுவன் வந்து ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு, களிறு ஆண் யானை, பிடி பெண் யானை. அடுத்து திராவிடத்தில் வந்து திணை, பால், எண், இடம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். மலையாளத்தில் அப்படி கிடையாது. இங்கிலீஷ்லேயும் வந்து அப்படி கிடையாது. ஓகேவா. இங்கிலீஷ்லேயும் தனித்தனியாக பிரிச்சுலாம் காமிக்காது. மலையாளத்துலேயும் கிடையாது. மற்ற திராவிட மொழிகளில் இருக்குது. மலையாளத்தில் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ்லேயும் கிடையாது. ஓகேவா. அடுத்து மொழி. இது வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணி தமிழ் இலக்கணம் அப்படின்னா வந்து சண்முகம்னு எழுதணும். ஆன்சர். இதை எழுதுனது யாருன்னா சண்முகம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் எழுதுனது சண்முகம். ஸோ அதே மாதிரி மொழி ஃபஸ்ட்டு என்னென்ன இலக்கியம் உருவாச்சு, என்னென்ன இலக்கணம் உருவாச்சு, அது எந்த காலத்தில் உருவாச்சு, இதுக்கு என்ன சான்று அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொழி தமிழில் உருவானது சங்க இலக்கியம்.
கிமு 5 to கிபி 2 இந்த டைமில். ஃபஸ்ட்டு வந்து இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். ஸோ இது 3வது நூற்றாண்டு. இதுக்கு என்ன சான்று? தமிழ் இலக்கிய வரலாறு மூவாவோட சாகித்ய அகாடமி தான் சான்று. அடுத்து கன்னடம். கன்னடம் காலையே ஆரம்பிக்கிற 2 பேர் வந்துடும். கவிராஜ மார்க்கம் இலக்கிய நூலும் அதுதான், இலக்கண நூலும் அதுதான். எந்த நூற்றாண்டு? ரெண்டுமே 9. அடுத்து தெலுங்குனா பாரதம் 11வது நூல், அதான் ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம். இது வந்து தெலுங்கில் பாரதம், மலையாளத்தில் ராமசரிதம். ஸோ மகாபாரதம் ராமாயணம் மாதிரி இங்கே வச்சுக்கலாமா, பாரதம் ராமசரிதம். ஓகேவா? இது வந்து 11. அடுத்தது 12. இது வந்து ஆந்திரான்றனால ஆந்திரா பாஷா பூஷணம் அப்படின்னு இலக்கணம் வந்து ஆந்திரா லாங்குவேஜில் தானே இலக்கணம் வரும். ஸோ ஆந்திரா பாஷா பூஷணம் 12வது நூற்றாண்டு. அடுத்து ராமசரிதம் 2 லெட்டர் இருக்கும். ஸோ 12வது நூற்றாண்டு. இது வந்து லீலா திலகம் வந்து 15. 12, இது 15. இதுக்கு என்ன சான்று? நம்ம 2வது பார்த்ததுக்கு இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சண்முகம். அடுத்து மலையாளத்துக்கு மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி. இது தமிழ் இலக்கிய வரலாறு மாதிரி, இது மலையாள இலக்கிய வரலாறு, அதான் சான்று. அடுத்து சொல் ஒற்றுமைகள். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, துளு, கூர்க்கு கடைசி லாஸ்ட் போடுவாங்க. அதில் ஒன்றுமே வராது, வந்ததே தான் வரும். அதுலேயும் அடுத்து ஒன்றுமே வராது, அதை அப்படி விட்டுறலாம். அடுத்து துளு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னா எதுனா அது துளு தான். சரியா? மலையாளத்தில் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் வரும். மரம்னா மரம். சரியா? தெலுங்குனாலும் 2 சொல்லினா வரும்ல. ஸோ மானு. இதில் வந்து திரும்ப கன்னடாவில் மரம், மர. ஓகேவா? அடுத்து 1. மலையாளத்தில் 3 சொல்லினா, ஸோ 1. ஒக்கடி படம் வந்துச்சுல ஞாபகம் இருக்கா தெலுங்கில்? ஸோ 1னா ஒக்கடி, ஒந்து, ஒஞ்சி. அவ்வளோதான் வித்தியாசமாக வர்றது. அடுத்து 100 ரூ மட்டும் வருது. 100 நூது வித்தியாசமாக வரும். நீவு. தெலுங்கு படத்துலலாம் அந்த பிள்ளைங்களுக்கு காலை நீவி விடுவாங்க, நீவு. அடுத்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கன்னடா படத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இது வந்து சம்மந்தமே இல்லாமல் நீன்னு முடியும் போது வரும்னு அந்த 2 அப்படின்னா ஈர் 2 இரட்டு. அடுத்து 4னா நான்கு, நாலுகு. எல்லாமே கூ போட்டு சொல்லுவாங்க தெலுங்கு. 4 5னா 5. 5 வந்து என்ன சொல்கிறாங்க? 5 முற்றுமொழின்ற மாதிரி 5 5 இது மட்டும் வித்தியாசமாக வரும். ஸ்ரீலங்கா, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு. இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா, இங்கேயும் தமிழ் லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவோட பழைய கல்வெட்டில் வந்து மேக்ஸிமம் தமிழில் தான் இருந்திருக்கு. சுட்டும் பெயர்கள், மூவிட பெயர்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒலி எண்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சுட்டு பெயர்கள், மூவிட பெயர்கள் எல்லாமே வந்து இந்த ஒலி அமைப்பு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தமிழை விட மற்ற லாங்குவேஜஸ் தான் ஒப்பியல் ஆய்வுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழை விட மற்ற லாங்குவேஜஸ் வந்து ஒப்பியல் ஆய்வுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழ் தான், தப்பாக சொல்லிட்டேன். தமிழ் தான் இருக்கிறதுலே ஒப்பியல் ஆய்வுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் எது அப்படின்னா தமிழ் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து தமிழ் ஓவியம். இது எழுதினது வந்து ஈரோடு தமிழன்பன் கவிதைகளில் இருந்து. சரியா? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, நிலையாய் நிற்பதும் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, நிலையாய் நிற்பதும் தமிழே எல்லாம் சொன்னது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னையையும் அகராதி தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ சொன்னது தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி வாங்கினதும் தமிழன்பன். இன்மையும் நீர்மையும் தமிழென ஆகும் பிங்கள நிகண்டில் சொல்லியிருக்காங்க. இன்மையும் நீர்மையும் பீங்கானில் தானே தண்ணி பிடிப்பாங்க. ஸோ நீர்மையும் தமிழன்கள் பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள். தாய்னா 1 2 லெட்டர் இருக்கா? ஸோ 2 பிப்ரவரி 21. சரியா? அந்த 2 1 சேர்ந்த மாதிரியே தான் ஃபுல் டேட் வரும். உலக தாய்மொழி நாள் எப்படின்னா பிப்ரவரி 21. தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தது வந்து இலங்கை, சிங்கப்பூர். தமிழ் ஆட்சி மொழியாக எங்கெங்கே இருந்தது அப்படின்னா இலங்கையிலையும் சிங்கப்பூர்லேயும் இருந்தது. ரூபாய் நோட்டில் தமிழ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வந்து மொரீஷியஸ்லையும் இலங்கையிலையும் ரூபாய் நோட்டில் தமிழ் இருக்குது. தமிழ் விடு தூதுனா விரலி, பணம் இதை வச்சுலாம் அனுப்புவாங்க. சரியா? அடுத்து சீர்பெற்ற செல்வம். தித்திக்கும் தெல்லமுதுக்கும் மேலான முத்திக்கனிய முத்தமிழே புத்திக்குள் குரம் என்னும் பல்லு சிற்றிலக்கிய வகை. பல்லுன்றது சிற்றிலக்கிய. சிந்தாமணியாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பாராட்டுற ஒவ்வொன்றா வந்து தமிழை தூது விட்றாங்க. ஓகேவா?
ஸோ வந்து தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமிதிர்க்கும் மேலான முத்திக்கனியே முத்தமிழே புத்திகள் குறம் என்னும் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா தானே தூது போகும். ஸோ அதனால தித்திக்கும் எடுத்தோடனே தித்திக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தூது போமா தித்திக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதுக்கு மேலாதன் இப்படி ஆரம்பிச்சுன்னா தமிழ் விட்டு தூது. ஓகேவா? இது வந்து சீர் பெற்ற செல்வம். சீரை தான் வந்து தூது விட போகிறாங்க. சீர் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து தூதாக விடுறாங்க. அடுத்து 3 இனம் துறை தாலிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் 3 குணம் சத்துவம் ராசசம் தாமசம். 3 குணம் வந்து சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் அப்படின்றது அமைதி மேன்மை, ராசசம்னா போர், தாமசம்னா சோம்பல். 10 குணம் அப்படின்னா செறிவு சமநிலை உட்பட 10 குணநலங்கள். சரியா? இன்பம் ஒளிவிசை உதாரம் முதலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி இந்த மாதிரி 10 குணங்கள். அடுத்து 5 வண்ணம். 5 வண்ணம் வண்ணம் மொத்தம் இதில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் வண்ணம் வந்து 100. 10 குணம் இதில் வந்து 10 இதுலேயும் 10 குணம். இதில் 5 வண்ணம் இதில் வண்ணம் 100. குரில் அகவல்ன்ட்டு 100. தூங்கிசை வண்ணம் முதல் இடை மெல்லிசை வண்ணம் ஈராக. தூங்கிசை தூங்கிட்டுறவங்க எழுப்பி வண்ணம் அடிக்க சொன்னதுலேருந்து இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணம் இருக்குது. அடுத்து ஊனரசம்னா குறைவுடைய சுவை. சுவை மொத்தம் 6 to சுவைன்றது 6. நமக்கு 6, தமிழை பொறுத்த வரைக்கும் 9. அதாவது 10 10 5 100. இங்கே 6னா அப்படியே திருப்பி போட்டால் 9. அழகு நமக்கு ஒரு அழகு தான், அங்கே வந்து 8 அழகு முழுமையான அழகுன்ற மாதிரி 8 அழகு. அடுத்து செவிகள் உணவான அப்படின்னா என்ன வரும்? ஐயாள்கு செவிகளுக்கு உணவான. ஸோ 4ஆம் வேற்றுமை தொகை. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தூது. சரியா? அன்னம் டு வண்டு வரைக்கும் 10 தூது வந்து அனுப்பலாம். 10 விஷயங்களை வச்சு தூது அனுப்புவாங்க சொல்கிறாங்க. களி வெண்பாலை எத்தனை கண்ணி இருக்குது? 268 கண்ணி. களி 2 லிட்டர் இருக்கா? ஸோ 268 கண்ணி இருக்குது. 1930 உவேசா வந்து தமிழ் விட்டு தூது இதை வந்து பதிப்பிச்சிருக்காரு. இது ஆசிரியர் பேர் வந்து தெரியாது. இது வந்து பதிப்பித்தது எப்போ அப்படின்னா 1930 உவேசா வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்து காதுளிரும் குண்டலமும் கைக்கிரு வளையாபதியும் சிந்தாமணியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கன்னா சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கைக்கரு வளையாபதியும் அப்படின்னு குண்டலம் வளையாபதின்னு சொல்லி தமிழ் நூல்களை வந்து எழுதினது யாருன்னு அப்படின்னு சுத்தானந்த பாரதியார். அடுத்து இது வந்து அளவுகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அளவுகள். ஸோ இதில் வந்து 4 விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு எதுனாலும் நம்ம எழுதிடலாம். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? முந்திரி பருப்பு விலை தான் இருக்கிறதுலே அதிகம் 320 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிலோவே. ஸோ 1/320 இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மாகாணி வீசம்படி. ஓகே, மாகாணின்றது வீசம்படி. இப்போ கூட நம்ம வீசம்படி வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து 1/16. அதுதான் வீட்டில் நமக்கு தெரிஞ்சது, வீட்டில் இருக்கிறது. ஸோ ஃபேவரட். ஸோ 1/16 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2 லெட்டர், ஒரு லெட்டர் தான். ஸோ 2ன்னு வச்சுக்கலாமா? சும்மா வச்சுக்கிட்டோன்னா 1/20. அடுத்து காணி. இப்படி காணி நிலம் வேண்டும். எதுக்கு காணி நிலம் வேணும்? 8 போட்டு பார்ப்பேன். ஸோ 1/80. காணி நிலம் வேண்டும் 1/80. ஸோ முந்திரி அப்படின்றது 1/30 320. மாகாணி வீசம்படி. மாகாணினா வீசம்படி. இப்போ வீசம்படினா நம்ம ஃபேவரட் 16. 1/20. காணி நிலம் வேண்டும் 8 போடுறதுக்கு 1/80. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு மாகாணியில் ஆரம்பிக்கலாம். மாகாணினா வீசம்னா 1/16. கால் வீசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது /4. இது வந்து ஒரு வீசம். கால் வீசம்னா இதில் கால் பங்கு. ஸோ /4 போட்டோம் அப்படின்னா வந்து 1/64 வரும். இப்படி போடும்போது 4 இப்படி இங்கே வரும். ஸோ 1/64 வரும். அரை வீசம் அதே இது 2 போடுறோம். 2 போட்டால் அப்படி வரும். முக்கால் வீசம். இதுக்கு கீழே வந்து முக்கால் வீசம்னா இதுக்கு கீழே ஆக்சுவலி இது வந்து எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா கால் வீசம்னா 1/4 × 1/16. கால் வீசம் பங்கு 1/4 போட்டோன்னா வந்துடுமா? ஸோ 64. அரை வீசம் 1/2 × 1/16 போட்டோம்னா இது வந்துடும். ஸோ இது முக்கால் வீசம். முக்கால்னா 3/4 × 1/16 போட்டோம்னா 3/64 வந்துடும். அடுத்து 3 வீசம். 3 வீசம்னா 3 எல்லாத்தையுமே பெருக்கிறோம். என்னென்ன வீசம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பெருக்கிறோம். 3 × 1/16. ஸோ 3/16 வந்துடுமா? அடுத்து அரைக்காப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அரைக்காப்படி. காப்படினா 4 வீசம்படி சேர்ந்தது ஒரு காப்படி.
4 வீசம்படி சேர்ந்தது ஒரு காப்படி. அரை காப்படினா 2 வீசம்படி சேர்ந்தது ஒரு காப்படி. ஸோ 2 × 1/16 போட்டோம்னா வந்துடும். ஸோ 4 வீசம்படி சேர்ந்தது ஒரு காப்படி. காப்படி பெரிய படி வச்சுருப்போம் வீட்டில், அதான் வந்து காப்படிம்பாங்க. அது வந்து 4 வீசம்படி சேர்ந்தது, குட்டி குட்டியாக 4 வீசம்படி சேர்ந்தது ஒரு காப்படி. இது அரை காப்படினா 1/2 சாரி 2 வீசம்படி 2 × 1/16 போட்டது அரை கால் படி. சரியா? அடுத்து 1 மா ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 மானா 1/20, 2 மானா × 2, ஸோ 1/20 × 2. 3 மானா 3 × 1/20 போட போகிறோம். ஓகேவா? அடுத்து 4 மானா 4/1/20 போட்டோன்னா அடிபட்டுரும் அதில் வர்றது. அடுத்து அரை மா அப்படின்னா அரை × 1/20 போட போகிறோம். எல்லாத்தையும் அப்படி பெருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து காணி நிலம் வேண்டும் 1/8 8 போடணும். ஸோ 1/80. முக்காணினா 3 × இந்த வேல்யூ. அரைக்காணினா 1/2 × இந்த வேல்யூ. முந்திரி அப்படின்றது 1/320. இது வந்து அரைக்காணி முந்திரி, இது மட்டும் தான் பார்க்கணும். அரைக்காணி முந்திரி என்னென்னா, ஃபஸ்ட்டு அரைக்காணி காணி நிலம் அரைக்காணினா என்னென்னு பார்த்துட்டோம். 1/2 × போடுறப்போ அரைக்காணினா 1/160 பார்த்துட்டோம். 1/160 போட்டுக்கோங்க. ப்ளஸ் முந்திரியோட விலை என்ன 1/320. ரெண்டையும் கூட்டினா வருது, 2 எல்சிஎம் எடுத்து கூட்டினா வர்ற ஆன்சர் தான் அரைக்காணி முந்திரி. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோன்னா அந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், அவ்வளோதான். நாவாய் வந்து நேவின்னு சேஞ்ச் ஆச்சு. நாவாய் வந்து நேவி, நாவாய் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நாவாய் தான் சேஞ்ச் ஆகி நேவின்னு இப்போ எல்லோரும் அங்கே யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா டேவிட். ஓகேவா? செவ்வியல் மொழி வந்து க்ரீக்கில் வந்து உண்மையான மொழி. செவ்வியல் மொழினா க்ரீக்கில் உண்மையான மொழி அப்படின்னு அர்த்தமா. எரித்ரான், கலன் கலனியோ, நீர் நீரியோஸ், நாவாய் நாயு, தோணி தோணிஸ், இப்படிலாம் வந்துட்டு தமிழ் தான் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புக்குலேயும் கொடுத்துருப்பாங்க. பானா க்ரீக் காப்பியத்தில் இலியாத்தில் வந்து பாயியோனா அப்படின்னு பேர். பா அப்படின்னு பாயியோனை இலியாத்தில் வந்து பாயியோனா பால இருந்து தான் க்ரீக் காப்பியம் இலியாத்தில் பாயியோனா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்பல்லோ கடவுளுக்கு பாடப்படுவது தான் பாவம். ஓகேவா? வெண்பானா செப்பலோசை, க்ரீக்கில் வெண்பா தான் வந்து க்ரீக்கில் வந்து சாப்போ அப்படின்னு மாதிரி இருக்குது. சாப்பிக் ஸ்டான்ஸா சொல்லுவாங்கள்ல, அது இங்கிலீஷில். க்ரீக் டு லத்தீன் வரும்போது சாப்பிக் ஸ்டான்ஸா சாப்போன்னு மாதிரி, இங்கிலீஷில் சாப்பிக் ஸ்டான்ஸான்னு மாதிரி இருக்குது. எல்லாம் நம்ம இதில் இருந்தான்றாங்க. செப்பலோசை தான் சாப்பிக் டான்ஸான்னு மாதிரி இருக்குது. துன்பம்னா இழிவிரல், க்ரீக்கில் வந்து இலகியா அப்படின்னு மாறி இருக்குது. அடுத்து கடல்வழி நூல் எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸில் வந்து தமிழ் சொல் உள்ளது. எரித்ரேனா கடல் சார்ந்த பெரிய புலம். சரியா? அடுத்து தொடர் இலக்கணம் வந்து எழுவாய் செய்யப்படு பொருள், இது 2 தான் பெயர் சொல்லாக வரும். எழுவாய், இந்த பக்கம் செய்யப்படு பொருள், 2 பெயர் சொல்லாக வருமா? பயனிலை அப்படின்றத ஒரு வினைமுற்று. பயனிலை மோஸ்ட்லி ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? பயன் நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்து ஒரு வினைமுற்றாக இருக்குது அப்படின்னா அதுதான் பயனிலை. எழுவாயும் செய்யப்படு பொருளும் ஒரு பெயர் சொற்களாக இருக்கும். செய்யப்படு பொருள் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து படித்தாய் மீனிங் நீ படித்தாய். ஸோ இது பேர் என்னென்னா தோன்றா எழுவாய். எழுவாயே வரல, ஆனாலும் நீ படித்தாய்ன்றது தான் அர்த்தம். ஸோ தோன்றா எழுவாய். நான் வந்தேன் ஒரு இதுக்கு ஆன்சராக வருதா? ஸோ வந்தேன் அப்படி வர்றது வந்து ஒரு வினை. ஸோ வினை பயனிலை. சொன்னவள் கலா, இது வந்து பெயர் பயனிலை, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது. விளையாடுபவன் யார், இது வினா பயனிலை. இது வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் சென்டென்ஸ் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து பயன்பாட்டு தொடர்கள். வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, முரண்பாட்டு வினை, எதிர்மறை, செய்தி, உணர்ச்சி, வினா, கட்டளை, பெயர் பயனிலை, இதெல்லாம் வந்து பயன்பாட்டு தொடர்கள். அடுத்து மெல்ல வந்தான் அப்படின்னா வினை அடை. வந்தான் அப்படின்றது ஒரு வினை, அதுக்கு வந்து மெல்ல வந்தான், வேகமாக வந்தான்னு சொல்லி ஒரு அடை யூஸ் பண்ணுறனால வினை அடை. நல்ல நூல், இது வந்து பெயரடை. ஓகேவா? அடுத்து வந்து பதம் வந்து பகுபதம், பகாபதம், பெயர் பகுபதம், வினை பகுபதம். உறுப்புக்கள் 6 வகை மொத்தம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. இதெல்லாம் சாரிய இடத்தில் இத்து வந்தால் அதுதான் எழுத்து பேர். செகண்ட் ஹாஃபில் இத்து வந்துருச்சுன்னா சாரியை செய்யாத, எக்ஸாம்பிள் செய்யாத, இதை ஞாபகம் வச்சுக்கணும். செய்யாதையில் செய் ப்ளஸ் சி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏ, இதுதான் வந்து எழுத்து பேர். இங்கே சாரியை வர வேண்டியது இத்து வந்தனால இது வந்து ஒரு எழுத்து பேர். அடுத்து தமிழில் வந்து செவ்விலக்கியம் கொண்டது. வனப்பு 8 வகைப்படும். வனப்பு எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். நாவே 8 மாதிரி தான் இருக்கும். ஸோ வனப்பு அப்படின்றது 8 வகைப்படும். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, நிலையாய் நிற்பதும் தமிழே, இதை சொன்னது யாருன்னா தமிழோவியத்தில் தமிழன்பன். காலம் பிறக்கும் அப்படின்னாலே பிறக்கிறது, குழந்தையை தூக்குறது எல்லாமே தமிழன்பன் தான். ஸோ காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, பிறந்ததும் நிலையாய் நிற்பதும் தமிழே அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழன்பன்.
விறகு நான் வண்டமிலே உன்னருள் வீணையாய் போனேன் அப்படின்னு சொன்னது. இதை பாடினது யாருன்னா வாலி. விறகு நான் வண்டமிலே உன்னருள் வினையாய் போனேன் சிறகு சிற்றீசல் வாலி. வாலி படத்தில் கடைசி வந்து எரிச்சிருவாங்க, அவரை விறகு வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஃபிலாலஜிஸ்ட். ஃபிலாலஜிஸ்ட்னா மொழி ஆராய்ச்சியாளர். ஃபோனாலஜிஸ்ட் ஒலியியல் வல்லுனர். லிட்ரேச்சர் இலக்கியம். பாலிகிளாட் பன்மொழி அறிவுரை புலவர். பாலிகிளாட்னா பன்மொழி அறிவுடைய புலவர். அடுத்து வந்து ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பிடம். திரும்ப பார்த்தலாம். ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா மொழி ஆராய்ச்சியாளர். ஃபிலாலஜிஸ்ட் லாஜிஸ்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒன்று தான். ஸோ ஃபிலாலஜிஸ்ட்னால் மொழி ஆராய்ச்சியாளர். ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர். லிட்ரேச்சர்னால் இலக்கியம். அடுத்து பாலிகிளாட் அப்படின்னா பன்மொழி அறிவுடை புலவர். அடுத்து ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியம். அடுத்து விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் இங்கெல்லாம் வந்து தங்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில்லாம் தங்கம் இருக்குது, தங்கப்பா. ஓகேவா. அடுத்து வந்து நயவாமை அப்படின்னா நயம்னா விரும்புறது. ஸோ நயவாமைனா விரும்பாமை. கிளத்தல் அப்படின்னா தெளிவாக கூறுதல். செம்மல்னா தலைவன் இறைவன். புரிசைனா மதில் இல்லாட்டி மதில் சுவர். கேள்பு அப்படின்னா நன்மை. நயவாமை விரும்பாமை. செம்மல்னா தலைவன் இறைவன். கிளத்தல்னா நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுங்கள். கிளத்தல்னா தெளிவாக கூறுதல். புரிசைனா மதில் சுவர். கேள்பு கேழ்வரகுன்னு வச்சுக்கோங்களேன். கேழ்வரகு நல்லது தானே, ஸோ நன்மை. அடுத்து மார்ஃபார்ம் அப்படின்னா உருபன். கம்பேரேட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம். ஃபோனுமே அப்படின்னா ஒலியன். லெக்சிகன்னா பேரகராதி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொன்னது யார்? ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபிறப்பும் மனவை முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். சரி, அடுத்து நீரின்றி அமையாது உலகு. மாமலை போட்டதுன்னு சொன்னது இளங்கோவடிகள். ஜூன் 5 தான் வந்துட்டு சுற்றுச்சூழல் நாள். மலை உழவுக்கு விதை 1000 பெருகும் நிலம் மரம் நோயின்றி வாழ்வதற்கு ரொம்ப முக்கியம். மலை உழவுக்கு விதை 1000 பெருகும் நிலம் மரம் நோயின்றி வாழ்கிறதுக்கெல்லாம் மழை தேவை. மலைன்னு ஃபுல்லாக பேசுனது மாங்குடி மருதனார். ஏன்னா மருது நிலத்துக்கு தான் ரொம்ப மருதம் தேவை, மழை தேவை. ஸோ மருதனார். மலை உழவுக்கு விதை மருதம் தானே, விவசாயம் உழவு எல்லாமே மருதம் தான். ஸோ மலை உழவுக்கு விதை 1000 பெருகும் நிலம், இதை பற்றிலாம் சொன்னது மாங்குடி மருதனார். காவிரி ஆறு பாறை மேல்பாறை ஒட்டும் களிமண் இதெல்லாம் வச்சு காவிரி ஆற்றுக்கு நடுவில் பாறை மேல்பாறையும் வந்து பாறையை ஃபஸ்ட்டு போடுறாங்க. அடுத்து வந்து ஒட்டும் களிமண்ணை போட்டு மேல்பாறையை போட்டு தான் வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. எதை உருவாக்கியிருக்காங்க? காவிரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணையை. சரியா. பாண்டி மண்டலம் தான் ஏரியை கண்மாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த மதுரை சைடெலாம் நம்ம வந்து இப்போ கம்மாயின்னு தான் சொல்லுவோம். சுடுமண் விளையமிட்ட அப்படின்றது, சுடுமண் விளையமிட்டாலே அது உரை கிணறு. பருகு நீர் ஊருணி. கல்லணை லென்த் எவ்வளோ அப்படின்னா 1080. பிரெத்து வந்து 40 to 60. ஹைட் வந்து 15 to 18. ஓகேவா. மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிழற் காடும் உடையது அரண். ஸோ வந்து அரண் அப்படின்னா அரண் வந்து அரணுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து நீருக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்த்தர் காட்டன். 1829 காவிரி பாசன தனி பொறுப்பாளராக இருந்து கிராண்ட் அணைக்கட்டை வந்து அவர் கட்டியிருக்காரு. சிறு பார்ட்டாக பிரித்து மணல் போக்கினை அமைச்சு அந்த கிராண்ட் அணைக்கட்டு கட்டியிருக்காரு. அதனால தான் வந்து அவரை நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்றோம். 1873 கோதாவரி ஆற்றுக்கு நடுவில் தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருக்காரு. கல்லணை அலையை பேஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் கோதாவரிக்கு நடுவில் தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருக்காரு. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை அப்படின்னு சொன்னது யாருன்னா பரமசிவன். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை பரமசிவன். குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆண்டாள். குளிர குடைந்து நீராடி ஆண்டாள். தெய்வ சிலை குளிக்க வைப்பது வந்து திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியம் பிள்ளை தமிழில் நீராடல்னு தனியாக பருவமே இருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் கடலாடுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. சனி நீராடு சொன்னது அவ்வை. ரெயின் டைமில் வந்து குமிழி தும்பு நீரோடி துளை சேரோடி துளை. குமிழி தும்புன்னு ஒன்று இருக்கும், அதில் நீரோடி துளை சீரோடி துளைன்னு இருக்கும். சேரோடி துளையில் வந்து சேறு போகும், நீரோடி துளை விட நீர் போகும். ஒரு நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளே போய் ரிஸ்க் எடுத்து வந்து அந்த எடுத்து விடுவாங்க. அப்படி அந்த குமிழி தும்பை தூக்கி விட்டால் அந்த துளை வழியாக அதெல்லாம் போகும். அடுத்து அகழி அப்படின்னா வந்து கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்டது. அகழினா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட ஒரு நீர்நிலை அகழி.
அடுத்து அருவினா மலைமுகட்டு நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு, ஆழினாலே என்னது கடல். ஸோ கடல் அருகே இருக்கிற கிணறு. ஆறு அப்படின்னு இருக்கரைக்கு நடுவில் ஓடுற நீர். இளஞ்சினா மல்டி பர்பஸ் தான். இளஞ்சினாலே பல வகையான பயன் தரக்கூடியது. குறை கிணறுனா சுடுமண் வளையம் விட்டது. ஊர்னா பருகிற நீர். ஊற்றுனா வடிநீர், அப்படி ஊற்றிட்டு மண்ணில் இருந்து வர்றது. குமிழி நீர், அடிநீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வர்றது. குமிழி நீர்னா கொப்பளித்து வர்றது. இது ஊறி வருவது, இது கொப்பளித்துட்டு வர்றது. கூவல்னாலே உவர் மண் நிலத்தில் வர்றது. கேணினா கிணறு தான் நமக்கு தெரியும். ஸோ பெருங்கிணறு, அகலம் ஆழம் எல்லாம் அதிகமாக இருக்கும். புனர்குளம்னா மழை நீரை கொண்ட குளிக்கும் நீர்நிலை தான் புனர்குளம். அடுத்து பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. இந்த பக்கம் என்ன பார்க்கலாம்? ஏரினா வேளாண்மை பாசன நீர் தேக்கம். அடுத்து கட்ட கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் கல் செங்கல் அதை வச்சு கட்டப்பட்ட கிணறு. அடுத்து வந்து கண்மாய் அப்படின்னா பாண்டி நிலத்தில் ஏரி. குண்டுனா குளிக்கிற சிறு குளம். தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களில் இருக்க தேனி, திண்டுக்கல், மதுரை, ராம்நாடு, சிவகங்கை இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் தான் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் முல்லை பெரியாறு அணை வந்து இது எல்லா இடத்துக்கும் போகுது. தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராம்நாடு, சிவகங்கை. முல்லை பெரியாறு இதுக்கெல்லாம் போகுது. அது வந்து கிட்டது யாருன்னா ஜான் பென்னி குவிக். இவர் வந்துட்டு ஆக்சுவலி இவரோட சொந்த பணத்தில் கட்டியிருப்பார். கடைசியில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இவர் பேர் வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மழை நீர் வந்து பெரியார் அணையோட போய் வீணாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசில் வச்சு இவர் அதை கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு இவர் பேர் வைக்கிறாங்க. அடுத்து பட்டமரம், கவிஞர் தமிழ் ஒலி. பட்டமரம், மரம் பட்டை ஒரு போச்சுன்னா வந்து இங்கே இலையே இருக்காது, அது வழியாக ஒரு ஒலி தெரியுது. ஸோ பட்டமரம் தமிழ் ஒலி. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். குந்தனா உட்கார, கந்தம்னா மனம், விசைனா மேல், விசனம் அப்படின்னா கவலை. ஸோ மூடு பணினா வினைத்தொகை, வெந்து வெம்பி எய்தி அப்படின்னா வினையச்சம், ஆடுங்கிளைனா பெயரச்ச தொடர். அடுத்து கவிஞர் தமிழ் ஒலி வந்து புதுமை சேர்ந்தவங்க. பாரதிதாசன் வழித்தோன்றல். பாரதி யார்? தமிழ் ஒலி அப்படின்றவங்க வந்து பாரதிதாசனோட ஒளியிலேருந்து வந்தவங்க. ஸோ பாரதிதாசனோட வழித்தோன்றல் அண்ட் மாணவன். ஓகேவா? தமிழ் ஒலி எந்த டைமில் இருந்தாங்க அப்படின்னா 1924 to 1965. ஒலியே 2 லெட்டரில். 1924 to 1965. நிலை பெற்ற சிலை. ஸோ நிலை பெற்ற சிலை. வீராயி, கவிஞனின் காதல், அப்புறம் மே தினமே வருக, கண்ணப்பனின் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். ஓகேவா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பட்டை மரம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எப்படின்னாலும் வந்து ஒரு பழைய கோயில் இருக்கும். ஓகேவா? அங்கே ஒரு நிலை பெற்ற சிலை இருக்குது. அங்கே வந்து நிலை பெற்ற சிலை. அந்த கோயிலில் பார்த்துக்கிற பொறுப்பு யாரோடதுன்னா வீராயி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் அந்த கோயிலோட சிலையை வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கவிஞன் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ஒரு கேர்ளை வந்து. ஸோ அங்கே வந்து இடம் கொடுக்குறாங்க, அந்த கோயிலில் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு இடம் கொடுக்குறாங்க. கவிஞனின் காதல். மே தினமே வருது. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் துரத்திட்டு வர்றாங்க. ஸோ அதனால் மே மந்த் ஆனால் தான் அவங்க ஃப்ளைட் ஏறி தப்பிக்க முடியும். ஸோ மே தினமே வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணப்பன் ஒருத்தர். ஸோ அவரும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேவா? ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா குருவிகளாக வருது. குருவிலாம் இன்னும் நிறையா வருது. என்னென்னு பார்த்தாங்கன்னா அந்த தமிழர் சமுதாயம், அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழர் சமுதாயம் வந்து வர்றாங்க. அப்போ வந்து மாதவி காவியத்தெல்லாம் வந்து இவங்க சொல்லி இதெல்லாம் வந்து கரெக்டு கிடையாது, தப்பு கிடையாது, அவங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி சேர்த்து வச்சுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பட்டமரம் அப்படின்னா நிலை பெற்ற சிலை. வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். அடுத்து பெரிய புராணம் எழுதினது யார்? சேக்கிலார். அப்பூதி அடிகள் புராணம் அப்படிம்பாங்க. பெரிய புராணத்தை அப்பூதி அடிகள் புராணம். திருத்தொண்டர் புராணம் அப்படிம்பாங்க. திருத்தொண்டர் புராணம், அப்பூதி அடிகள் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுனது சேக்கிலார். சரியா? 12 திருமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 7 திருமுறைகளும் தேவாரம் சொல்லுவாங்க. மொத்தம் 12 இருக்குது. நம்ம 10வது திருமுறை கூட பார்ப்போம்ல, திருமந்திரம் அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 7 திருமுறைகளும் தேவாரத்தை எழுதுனது 3 பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 எழுதுனது திருஞான சம்பந்தர், அடுத்து திருநாவுக்கரசர், அடுத்து தான் சுந்தரமூர்த்தி. ஓகேவா? சுந்தரமூர்த்தி ஆரூர சுந்தரர் எழுதுனது. இது ஆல்ரெடி பழைய யூனிட்டில் ஒரு சாங் பார்த்துருக்கோம், தேவார பாட்டு.
திருஞான சம்பந்தர் 3, திருநாவுக்கரசர் 3, சுந்தரமூர்த்தி வந்து 1. ஆரூரர், அவருக்கு இன்னொரு பேர் வந்து ஆரூரர். ஓகேவா? அடுத்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நெல்லுயர குடி உயரும், கொடி உயர உயரும். அப்படிப்பட்டது சோழ நாடு. பெரிய புராண பாடல். ஓகேவா? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர எல்லாமே உயரும், அதான் சோழ நாடு. பெரிய புராணம். ஓகே, பெரிய புராணம்னாலே இந்த பொன்னியின் செல்வன் ஞாபகம், சோழர்கள் பற்றின கதை தானே அது. ஸோ பெரிய புராணம். அங்கே வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஃபஸ்ட்டு கார்த்திகோவில் வரப்பு உயரமாக இருக்கும், எல்லாமே உயரமாக போகும். ஸோ வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், எல்லாம் உயரும். அடுத்து திருமுறை, 8வது திருமுறை தான் வந்து மாணிக்க வாசகர் எழுதினது திருவாசகம். ஸோ வந்து நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வந்து மாணிக் பாட்ஷா அப்படின்னு ஞாபகம். மாணிக் பாட்ஷானா 8 உலகம் இருக்குது தெரிஞ்சுக்கோன்னு பாட்டு வரும்ல. ஸோ 8 அப்படின்னாலே மாணிக்க வாசகம் திருவாசகம் ஞாபகம். 9 பேரும். அடுத்து 10 வந்து திருமந்திரம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 10 மந்திரம் ரஜினிக்கு சொல்லுவாங்க, 10 மந்திரம் சொல்லுவாங்க. 10 மந்திரத்தை சேஃபாக யூஸ் பண்ணணும். திருமூலர், திருமந்திரம்னா திருமூலர். 11 பேர். அடுத்து 12வது தான் வந்து பெரிய புராணம். ஃபஸ்ட்டு 7 தேவாரம் முடிஞ்சு போச்சு. 8வது மாணிக்க வாசகர், 10வது திருமந்திரம், அடுத்து 12வது பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டர் புராணம் தான் பேர். அதோட சிறப்பு கருதி தான் வந்து பெரிய புராணம் பேர் வந்திருக்கு. அடுத்து திருநாட்டோட சிறப்பு. ஸோ திருநாட்டு சிறப்பு, இந்த நாட்டின் சிறப்பு. அந்த படத்தில் எடுத்தோடனே, பொன்னியின் செல்வன் படம் எடுத்தோடனே வந்து அந்த நாட்டின் சிறப்பு எப்போவுமே அந்த ஊரை பற்றி காமிப்பாங்க. ஸோ மாவி அப்படின்னாலே வண்டு. சரியா? மானா வண்டு, வண்டு. ஓகேவா? வண்டுலேருந்து தான் அந்த படமே ஆரம்பிக்கும். சின்ன வண்டுலேருந்து, குட்டி வண்டுலேருந்து தான் அந்த படத்தை அப்படியே ஆரம்பிப்பாங்க. மாபிரை தெலுன் தார்ப்ப வரைதனி பூவி மது மானா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை. வாவினா பொய்கை. மா வண்டு மது தேன் வாவி அப்படின்னா பொய்கை. அடுத்து மண்டு புனல் பரந்த வயல் முதன் சுருள் விரியானை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஐஸ்வர்யா பயப்படுவாங்க அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு குட்டி பொண்ணு வரும்ல, அந்த பொண்ணு பயந்துடும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். தரளம்னா முத்து, தாராளமாக முத்து தான் கொடுப்பாரு. தரளம்னா முத்துன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணிலம்னா சங்கு, வரப்புனா வரம்பு, காடெல்லாம். அடுத்து பார்த்துடலாம். வளர் முதல் எப்படி ஃபஸ்ட்டு எது வளரும்? நெற்பயிர் தான் வளரும். நெற்பயிர், தரளம் முத்து, பணிலம் சங்கு, வரப்பு வரம்பு. காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலை கரும்பு, மட அன்னம் கிளம்பலாம். அடுத்து வந்து சுருள் விரியனை பார்த்து பயந்தாலும் அங்கிட்ட உட்காந்து கரும்பு சாப்பிடும். ஸோ வந்து கலை கரும்புனாலும் அதான் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து கலைனா கரும்பு, சோலை, குலைனா சிறுகுலை, அரும்புனா மலர் மொட்டு, மாடுனா பக்கம். அடுத்து நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், கோடுனா அப்படின்னா குளக்கரை. ஓகேவா? திரும்ப பார்த்துலாமா? கலைனா கரும்பு, கலை கரும்பு, கானா சோலை, குலைனா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு, மாடுனா பக்கம், நெருங்குவலை அப்படின்னா நெருங்கின்ற சங்குகள், கோடு அப்படின்னா குளக்கரை. அடுத்து அன்னம் ஆடும் பொய்கையில் துண்ணும் மேதி பனிர கன்னி வாழை. மேதினா இந்த எருமைக்கடா சொல்லுவாங்கள்ல. ஸோ எருமைகள்லாம் அன்னம் ஆடுற பொய்கையில் இதுவும் இருக்குது, கன்னிவாழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு சாப்பிட்டுட்டு இன்னொரு அந்த ஒரு தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி கூட சீன் வரும்ல. ஸோ அங்கே வந்து எருமை இருக்குது அப்படின்ட்டு தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆடும்னா நீராடும், மேதி எருமை, துதைத்து எழும், கலங்கி எழும், கன்னி வாழை, இளமையான வாழை மீன்கள். ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துதைத்து எழும்னா கலங்கி எழும், கன்னி வாழைனா இளமையான வாழை மீன்கள். அடுத்து அரித்தரு சென்னர் சூட்டின் அடுக்கி அடுக்களவுன்னு தடித்த பன்மீன் கூட்டிருந்த நெல்லெல்லாம் வரிசையாக அடிக்கடிக்கு வைப்பாங்க. அந்த பொண்ணு அப்படி தண்ணியிலேருந்து எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். ஸோ அப்படிங்க வச்சுக்கோங்க. சுடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு, சுரிவலை அப்படின்னா சங்கு, வேர்னா தேன். ஓகேவா? வேரி அப்படிம்பாங்க, வேரினா தேன். ஓகேவா? சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு, சுரிவலை அப்படின்னா சங்கு தான் அப்படி சுருண்டு இருக்கும்ல. அடுத்து வேர்னா வேரி தேன். அடுத்து சாலிகை கற்றை தூற்ற காலிரும் பகடு போக்கும் முகிலின் கூட்டம். அந்த பகடு வந்து அதை சுற்றி வருது. நெல்லை வந்து அந்த எருமைக்கடா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நெல்லை வந்து அதோட இதுலேருந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அது மேலே ஏறி நடக்க விடுவாங்க. ஸோ நடக்கும்போது இதை சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா முகிலின் கூட்டம் சுற்றுற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெல்கட்டை அந்த பொண்ணு தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டதும் வந்து எருமைக்கடா வந்து அதை மிதித்து வந்து அந்த பொண்ணுக்கு
மேலே மேக கூட்டம் மாதிரி தெரியுதான். ஸோ பகடுனா எருமைக்கடா, பாண்டில்ல வட்டம், சிமயம் அப்படின்னா மலையுச்சி, இமயம் மாதிரி வச்சுக்கோங்க. சிமயம் அப்படின்னா மலையுச்சி, பகடுன்னு எருமைக்கடா, பாண்டில்லாம் வட்டம், சிமயம் அப்படின்னா மலை உச்சி. அடுத்து நாளிகை ரெஞ்செருத்தி நறுமலர் நரந்தம் நாகம். அடுத்து வஞ்சி காஞ்சி அப்படிலாம் ஒரு நாளிகை ரெஞ்சு நறுமலர் நரந்தம் நாகம். அங்கே வந்து மலர் அந்த தலையில் மலர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்மெல்லுக்கு வந்து நாகம் வரும். வஞ்சி காஞ்சி நாளிகை எரிஞ்செருந்தி. ஸோ அடுத்து தான் வந்து வஞ்சகம் நன்மை எல்லாமே அந்த பொண்ணை சுற்றி நடக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது எல்லாமே எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது எல்லாமே இது ஒரு 2 லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா இது பெரிய புராணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்காக நாளிகேரம். நாளிகேரம் அப்படின்னா 4 பக்கமும் தென்னை மரம் வைப்பாங்க. எப்போவுமே ஒரு விசேஷம்னா 4 பக்கமும் வீட்டில் 4 பக்கம். நாளிகேரம் அப்படின்னா தென்னை. நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அப்படின்னா அரச மரம். அரச மரத்துக்கு அடியில் தான் கோழி விளையாடுவாங்க. அடுத்து சரளம் அப்படின்னா அச்சாமரம். அடுத்து தாமலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போது அப்படின்னா பருத்த பனை மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம்னா நாகதன். காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. கருங்குவலை சென்னல் பண்புத்தொகை. விரிமலர்னா வினைத்தொகை. தடவரைனா உரிச்சொற்றொடர். அடுத்து சுந்தரர் திருத்தொண்ட தொகை விரித்து நம்பியாண்டார் நம்பி. சரியா, சுந்தரர்னா திருத்தொண்ட தொகை எழுதினவர். இதை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் பெரிய புராணம் வந்துட்டு 63 இந்த அடியார்களை வந்து விலக்கி எழுதப்பட்டது தான் வந்து பெரிய புராணம். தொண்டர்களை பற்றி எழுதுனதுனால தான் திருத்தொண்ட தொகை அதுதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஓகேவா? இதோட பெருமை காரணமாக தான் பெரிய புராணம்னு நேம் ஆச்சு. 12வது செஞ்சுரியில் வந்து சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழனோட முதலமைச்சராக இருந்திருக்கார். சேக்கிழார் வந்து 12ஆம் நூற்றாண்டுனாலே இந்த சோழர்கள் தானே. ஸோ வந்து சேக்கிழார் என்ன பண்ணியிருக்காரு, 2ஆம் குலோத்துங்க சோழனோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு யார், சேக்கிழார். பக்தி சுடி நுனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ தான் சேக்கிழார் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரும் ஒரு சுந்தரர் தான், அதனால தான் சொல்லியிருக்கார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து இதில் மொத்தம் 2 காண்டம் இருக்குது. பெரிய புராணம் இதுவே 2 வேர்டாக இருக்கா. ஸோ 2 காண்டம், 13 சர்க்கம், 4286 பாடல். 2:13 4286 பாடல். சேக்கிழார் வந்து தொண்டர் சீர் பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. திருத்தொண்ட புராணம் எழுதுனால தொண்டர் சீர் பாவலர்னு அழைக்கப்படுறாரு. காஞ்சிபுரமில் இருக்க உத்தம சோழ புலவர். இவர் என்ன சொல்லுவாங்க, உத்தம சோழ புலவர். உத்தம சோழரோட ஒரு புலவர் தானே இவர். ஸோ உத்தமர் வேறு. ஸோ உத்தம சோழ புலவர். இவர் வந்து காஞ்சிபுரமில் இருக்க குன்றத்தூர், காஞ்சிபுரமில் வந்து குன்றத்தூரில் வந்து இருக்கார். சுந்தரருக்கு வேறு என்னென்ன பேர், ஆரூரர், தம்பிரான் தம்பி, வன் தொண்டர். இதெல்லாம் சுந்தரரோட வேறு பேர்கள். ஆரூரர், தம்பிரான் தம்பி, வன் தொண்டர். அடுத்து சேக்கிழாருக்கு என்ன பேர், தொண்டைமான், தெய்வப்புலவர், தெய்வ சேக்கிழார். இவர் ஒரு புலவர். இவர் வந்து ஸோ வந்து சேக்கிழார் தான் புலவர்னு வரும். ஸோ தெய்வப்புலவர், தெய்வ சேக்கிழார், தொண்டைமான். இவர் வந்து ஆரூரன், தம்பிரான் தம்பி, வன் தொண்டர். அடுத்து புறநானூறு வந்து குடப்புலவினார். இது கூட அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம்.